95% வரை சுத்தமானது என தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 34,000 நெருங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 33,658 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. ஒரே நாளில் இணை நோய் இல்லாத 75 பேர் உட்பட 303 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தமிழகத்தில் கொரோனாவால் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 15,65,035 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 17,359 அதிகரித்துள்ளது. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளோரின் எண்ணிக்கை 2,07,789 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் புதிதாக 6,640 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் ஒரே நாளில் 3,124 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கோவைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 2,013 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 20,905 பேர் பெருந்தொற்றில் இருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா சூழல் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய லவ் அகர்வால் தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கொரோனா கணிசமாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியதுடன் கவலை அளிப்பதாக கூறினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் நல்ல பலன் தருவதாக கூறியுள்ள அவர் இந்தியாவின் மொத்த தொற்று விகிதம் கடந்த வாரம் 21.9 இருந்ததாகவும் தற்போது அது 19.8 விழுக்காடாக குறைந்து வருவதாகவும் கூறினார். டெல்லி, சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேச மாநிலங்களில் கொரோனாவின் தீவிரம் குறைந்து வருவதாக கூறியவர் தமிழகம், ஆந்திரா, ஒடிஷாவில் தொற்று கணிசமாக உயர்ந்து வருவதாக கூறினார். மேலும் நாடு முழுவதிலும் 316 மாவட்டங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாகவும் லவ் அகர்வால் தெரிவித்தார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் ரெம்டெசிவிர் மருந்து வாங்குவதற்கு முதல் நாளிலேயே ஏராளமானோர் குவிந்ததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ரெம்டெசிவிர் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா சிகிச்சைக்கான ரெம்டெசிவிர் மருந்து சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அங்கு நாள்தோறும் ஏராளமானோர் குவிந்ததால் கொரோனா பரவும் அபாயமும் உருவானது. இதனால் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தற்போது நேரு விளையாட்டு அரங்கத்தில் ரெம்டெசிவிர் மருந்தை விற்பனை செய்ய மக்கள் நல்வாழ்வுத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி 4 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு நாள் ஒன்றிற்கு 300 பேருக்கு மருந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 1000க்கும் அதிகமானோர் அங்கு குவிந்தனர். வரிசையில் செல்ல காலை முதலே 100கணக்கானோர் தனிமனித இடைவெளியின்றி முண்டியடித்தனர். சிறிய நுழைவு வாயிலில் வழியாக உள்ளே அனுமதிக்கப்பட்டதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. முறையான திட்டமிடல் இன்றி ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்வதால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக மருந்து வாங்க வந்தவர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இப்போ இங்கே ஜவஹர்லால் ஸ்டேடியத்தில் வந்ததுக்கப்புறம் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. அதாவது எதுக்கு கியூ நிற்கிறாங்க, எந்த கியூவில் நிற்கிறாங்க, எல்லாம் எதுவுமே யாருக்குமே அது தெரியல. அஃபிஷியல்ஸை கேட்டால் அவங்க நில்லுன்றாங்க, பட் அவங்களுக்கும் ஒரு ஐடியா இல்லை. எல்லாம் கூட்டத்தோடு நிற்கிறாங்க. அது எதுவுமே ப்ராப்பரான இது இல்லை, இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. ஏற்பாடு எப்படி செஞ்சுருக்காங்க சார்? இல்லை, எதுவும் இல்லை. இவங்க வெறும் அந்த கட்டையை கட்டி வச்சுருக்காங்க தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஜஸ்ட்டு காலையில் வந்த உடனே அவங்க கேட்டோம், இல்லை நீங்கள் எங்கே வேணால் நில்லுங்க அப்படின்றாங்க. எந்த விதமான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு இஷ்யூ பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் பிரிஸ்கிரிப்ஷன் அட்மிஷன் போட்ட உடனே காசு வாங்கின உடனே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்றாங்க. நீங்கள் போய் ரெமடைசர் 6 வயல் வாங்கிட்டு வாங்கன்னு 6 வயல் வாங்கிட்டு வாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த கஷ்டம். நம்ம லைனில் நிற்கிறோம், 6 வயல் இன்னி வரைக்கும் கிடைக்கல, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அட்மிட் பண்ணது 8ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 15, 7 நாள் ஆச்சு. 7 நாளாக இன்னும் ஒரு மெடிசன் கூட போடல. கூடுதல் கவுண்டர்களை திறப்பதோடு ஒரு நாளைக்கு வழங்கப்படும் மருந்துகளின் எண்ணிக்கையும் அதிகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களே ரெம்டெசிவிர் வாங்க கூடுவதால் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அச்சப்படுகிறது. திருச்சி மிளகுபாறையில் உள்ள அரசு இயன்முறை கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்து 7வது நாளாக விற்பனை செய்யப்படுகிறது. வரிசையில் காத்திருக்கும் முதல் 60 நபர்களுக்கு மட்டும் டோக்கன் வழங்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். பின்னர் மருத்துவமனைக்கு வெளியே சாலையோரம் வரிசையில் காத்திருந்து மருந்தை வாங்கிச் செல்கின்றனர். இதனிடையே ரெம்டெசிவிர் மருந்துகள் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பதுக்கி
அதிக விலைக்கு விற்பனை செய்வோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை எளிய மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தில் ஏற்படும் பாதிப்பையும் தாண்டி அரசின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஊரடங்கை மதித்து நடந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் சில சமூக விரோதிகள் ரெம்டெசிவிர் மருந்துகளை பதுக்கி கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும், ஆக்சிஜன் சிலிண்டர்களை மிக அதிக விலைக்கு விற்பதாகவும் குற்றச்சாட்டுகள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பேரிடர் காலத்தில் இது மிக கடுமையான குற்றம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செயலில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்ய சென்ற போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கொரோனா நோயாளிகளின் உறவினர்கள் புகார் தெரிவித்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. மாவட்ட தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா, திருவாடானை எம்எல்ஏ கருமாணிக்கம், பரமக்குடி எம்எல்ஏ முருகேசன் ஆகியோர் ஆய்வு நடத்தினர். அப்போது ஆக்சிஜன் படுக்கை வசதி, குடிநீர் வசதி குறித்து மருத்துவமனை முதல்வர் அல்லியிடம் போக்குவரத்து துறை அமைச்சர் கேட்டறிந்தார். பின்னர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிகளுடன் காணொலியில் அமைச்சர் கலந்துரையாடினார். பின்னர் வெளியே வந்த அமைச்சரை சூழ்ந்த கொரோனா நோயாளிகளின் உறவினர்கள் தரமற்ற சிகிச்சை அளிக்கப்படுவதாக முறையிட்டனர். இதனையடுத்து மருத்துவமனை அதிகாரிகளை கண்டித்த அமைச்சர் முறையான சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்தார். ப்ராப்ளம் இருக்கு. ஆனா கொரோனா ட்ரீட்மெண்ட் பண்றேன்றாங்க. இது வேற சைடு எஃபெக்ட் வருது. அப்ப அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இங்க பண்ண மாட்டாங்க. இதே நிலைமை நிறைய பேர் கொரோனா நோய் தொற்றால் மருத்துவமனைகள் நிரம்பி வழியும் சூழலில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்க்க நாட்டு மருந்துகளின் பக்கம் பொதுமக்களின் கவனம் திரும்பியுள்ளது. கொரோனா பெருந்தொற்று இரண்டாவது அலையின் தாக்கத்தால் தமிழகத்தின் தினசரி வைரஸ் பாதிப்பு புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நாளுக்கு நாள் பாதிப்பு உயர்ந்து வரும் சூழலில் தஞ்சையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தொற்று எண்ணிக்கை 5000 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனாவில் இருந்து தற்காத்துக் கொள்ள மக்கள் மீண்டும் இயற்கை மருத்துவத்திற்கு திரும்பியுள்ளனர். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், சளி தொற்றை தவிர்க்கவும் கஷாயம் வைத்து குடிக்கும் பழக்கத்தை பின்பற்றி வருகின்றனர். இதன் காரணமாக முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் நாட்டு மருந்து கடைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. சித்த மருத்துவர்கள்லாம் இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு வருட காலமாக அந்த கொரோனா மருந்துக்கு எல்லாருமே சாப்பிடக்கூடிய, சாதாரணமாக அனைத்து மக்களுமே சாப்பிடக்கூடிய இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் விட்டுட்டாங்க, டீ எல்லாம் கூட விட்டுட்டாங்க. காலையில் எழுந்துச்சா இந்த கபசர குடிநீரை சாப்பிட்றாங்க. இஞ்சி, கடுகு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் அரைச்சி அதை நீரில் வேக விட்டு அதை சுண்டி அதை 2 வேளைகள் 3 வேளைகள் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சுக்கிட்டு கொரோனா வராமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொரோனா தொற்றில் இருந்து பாதுகாக்க சித்த மருத்துவமே சிறந்தது என்று சுக்கு, திப்பிலி, அதிமதுரம் உள்ளிட்ட பொருட்களை மக்கள் அதிக அளவில் வாங்கிச் செல்வதாக கூறுகின்றனர் கடை உரிமையாளர்கள். கடந்த காலங்களை விட தற்போது 20 விழுக்காடு விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் தமிழக அரசும் சித்த மருத்துவத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ ஈஸியாகவே சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், நன்னாரி, சித்திரத்தை அப்படிங்கிறது சின்ன பையன் வரைக்கும் தெரிகிற அளவுக்கு இந்த கொரோனா உருவாக்கியிருக்கு. இது பொருள்களோட விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுல கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது. அதாவது வந்து சேர்றதுக்கு தாமதமாகுது. கட்டணங்கள் இந்த தாமதத்தை பயன்படுத்தி அந்த போக்குவரத்து இது கொஞ்சம் விலை கூடுதலாக போயிடுது. அது சில நேரங்களில் மக்களுக்கு பாதிப்பாக தான் இருக்குது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், கடந்த காலங்களில் காலை வேளைகளில் தேநீர் பருகி வந்த நாட்கள் போய் தற்போது 2 வேளைகளிலும் கசாயம், கபசுர குடிநீர் உள்ளிட்ட மூலிகை பானங்களை பருகுவதாக கூறுகின்றனர். இதன் மூலம் இளம் தலைமுறையினருக்கு நாட்டு மருந்துகளின் மகத்துவம் தெரிய வந்திருப்பதாக சித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் இங்கே நீராவி பிடிக்கிறத பற்றி ரொம்ப நல்லது. கொரோனா காலங்களில் ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது. நீராவி பிடிக்கிறது அது மாதிரி நம்ம உணவு முறைகளில் நல்லா நம்ம அஞ்சரைப்பட்டியில் உள்ள மருந்துகள் சொல்கிறோம் இல்லையா, பூண்டு, மிளகு, இது மாதிரி உள்ள அஞ்சரைப்பட்டியில் உள்ள மருந்துகளே மருத்துவத்துக்கு அருமையான நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு பாரம்பரிய மருத்துவமே சிறந்தது என்று மக்கள் முடிவு செய்திருப்பது கொரோனா காலத்தில் நிகழ்ந்த ஒரு சிறிய நன்மையாகவே பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்து செய்தியாளர் எஸ். குருநாதன். நாடு முழுவதும் ஒரே நாளில் 3,26,000 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் நோய் பரவல் விகிதம் குறைந்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,26,098 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,43 லட்சத்தை கடந்துள்ளது. ஒரே நாளில் 3,890 பேர் மரணமடைந்ததால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,66,000 தாண்டியுள்ளது. எனினும் 3,53,299 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டின் ஒட்டுமொத்த பாதிப்பில் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 80% பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள 36 மாவட்டங்களில் நோய் தொற்று பரவலின் விகிதம் சராசரியாக 50% உள்ளது. எனினும் மும்பை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கொரோனா பரவல் விகிதம் 15% இருப்பதாக மாநில அரசு குறிப்பிட்டுள்ளது. டெல்லியில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று பரவல் விகிதம் 11% குறைந்துள்ளதாகவும் 15 நாட்களில் 1000 ICU படுக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் இளைய சகோதரர் ஆஷிம் பானர்ஜி கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். கொல்கத்தா மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சனிக்கிழமை காலை மரணமடைந்தார். மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் கொரோனாவால் இறந்ததாக கருதப்பட்ட 76 வயது மூதாட்டி உயிருடன் இருப்பது தெரியவந்தது. சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வெளியே காரில் காத்திருந்த மூதாட்டி சகுந்தலா மயக்கமடைந்தார். அவர் இறந்துவிட்டதாக கருதிய குடும்பத்தினர் வீட்டில் இறுதி சடங்கு செய்து கொண்டிருந்த போது சகுந்தலா மயக்கம் கலைந்து எழுந்தார். இதையடுத்து அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழலில் சில மாநிலங்களில் மக்கள் விதிமீறலில் ஈடுபடுகின்றனர். பஞ்சாப் மாநிலம் லூதியானா சந்தையில் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் ஏராளமானோர் குவிந்ததால் நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மற்றும் படுக்கைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அதை நிவர்த்தி செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் 18 முதல் 44 வயதிற்குட்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. பிளே என்றால் கிட் பிளே. மீட்டர் இருக்க வேண்டியது அவசியம். இதில் சோதிக்கும் போது ஆக்சிஜன் அளவு 94க்கு கீழ் சென்றுவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். நம் வீட்டில் இருக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான கருவி ஆக்சிஜன் செறிவூட்டி. இது காற்றிலிருந்து ஆக்சிஜனை சேகரிக்கும் ஒரு இயந்திரமாகும். ஆக்சிஜன் குறைபாட்டால் மூச்சு திணறல் ஏற்படும் போது இதிலிருந்து கிடைக்கும் ஆக்சிஜனை சுவாசித்துக் கொள்ளலாம். இந்த ஆக்சிஜன் 90 முதல் 95% வரை சுத்தமானது என நிபுணர்கள் கூறுகின்றனர். டிஜிட்டல் தெர்மாமீட்டரும் நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியம். இதன் மூலம் அடிக்கடி நமது உடல் வெப்பத்தை சோதித்துக் கொள்ளலாம். சிலருக்கு காய்ச்சல் வெளியே தெரியாமல் உள் காய்ச்சலாக இருக்கும். அப்போது இதன் மூலம் உடல் வெப்பத்தின் அளவை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வீடுகளில் தனிமையில் இருப்பவர்கள், முதியோர்களும் மெடிக்கல் அலர்ட் சிஸ்டம் எனப்படும் மருத்துவ எச்சரிக்கை கருவியை வைத்திருக்க வேண்டும். தனியாக இருக்கும்போது ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த கருவி மூலம் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு தகவல் கொடுக்க உதவுகிறது. தற்போது ஒவ்வொரு வீட்டிலும் முக்கியமாக இருக்க வேண்டியது சானிடைசர்கள் தான். வெளியில் எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணிந்து செல்வதோடு வீடு திரும்பியதும் கைகளை சுத்தம் செய்ய சானிடைசரை பயன்படுத்த வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை எதிர்த்து போராடுவதற்கு மன உறுதியோடு சில கருவிகளையும் நாம் வீடுகளில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடல்வலி போன்ற சிரமங்களோடு இரத்தத்தில் ஆக்சிஜன் குறைபாடும் ஏற்பட்டு மரணத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளும் கொரோனா அறிகுறிகளுடன் பரிசோதனை முடிவுக்காக காத்திருப்போரும் அடிக்கடி ஆக்சிஜன் அளவை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஆகவே தற்போது ஒவ்வொரு வீட்டிலும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்க வேண்டியது அவசியம். இதில் சோதிக்கும் போது ஆக்சிஜன் அளவு 94க்கு கீழ் சென்றுவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். நம் வீட்டில் இருக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான கருவி ஆக்சிஜன் செறிவூட்டி. இது காற்றிலிருந்து ஆக்சிஜனை சேகரிக்கும் ஒரு இயந்திரமாகும்.
ஆக்சிஜன் குறைபாட்டால் மூச்சுத் திணறல் ஏற்படும் போது இதிலிருந்து கிடைக்கும் ஆக்சிஜனை சுவாசித்துக் கொள்ளலாம். இந்த ஆக்சிஜன் 90 முதல் 95% வரை சுத்தமானது என நிபுணர்கள் கூறுகின்றனர். டிஜிட்டல் தெர்மாமீட்டரும் நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியம். இதன் மூலம் அடிக்கடி நமது உடல் வெப்பத்தை சோதித்துக் கொள்ளலாம். சிலருக்கு காய்ச்சல் வெளியே தெரியாமல் உள் காய்ச்சலாக இருக்கும். அப்போது இதன் மூலம் உடல் வெப்பத்தின் அளவை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வீடுகளில் தனிமையில் இருப்பவர்கள், முதியோர்களும் மெடிக்கல் அலர்ட் சிஸ்டம் எனப்படும் மருத்துவ எச்சரிக்கை கருவியை வைத்திருக்க வேண்டும். தனியாக இருக்கும்போது ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த கருவி மூலம் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு தகவல் கொடுக்க உதவுகிறது. தற்போது ஒவ்வொரு வீட்டிலும் முக்கியமாக இருக்க வேண்டியது சானிடைசர்கள் தான். வெளியில் எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணிந்து செல்வதோடு வீடு திரும்பியதும் கைகளை சுத்தம் செய்ய சானிடைசரை பயன்படுத்த வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை எதிர்த்து போராடுவதற்கு மன உறுதியோடு சில கருவிகளையும் நாம் வீடுகளில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடல்வலி போன்ற சிரமங்களோடு இரத்தத்தில் ஆக்சிஜன் குறைபாடும் ஏற்பட்டு மரணத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளும், கொரோனா அறிகுறிகளுடன் பரிசோதனை முடிவுக்காக காத்திருப்போரும் அடிக்கடி ஆக்சிஜன் அளவை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஆகவே தற்போது ஒவ்வொரு வீட்டிலும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்க வேண்டியது அவசியம். இதில் சோதிக்கும் போது ஆக்சிஜன் அளவு 94க்கு கீழ் சென்றுவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். நம் வீட்டில் இருக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான கருவி ஆக்சிஜன் செறிவூட்டி. இது காற்றிலிருந்து ஆக்சிஜனை சேகரிக்கும் ஒரு இயந்திரமாகும். ஆக்சிஜன் குறைபாட்டால் மூச்சு திணறல் ஏற்படும் போது இதிலிருந்து கிடைக்கும் ஆக்சிஜனை சுவாசித்துக் கொள்ளலாம். இந்த ஆக்சிஜன் 90 முதல் 95% வரை சுத்தமானது என நிபுணர்கள் கூறுகின்றனர். டிஜிட்டல் தெர்மாமீட்டரும் நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியம். இதன் மூலம் அடிக்கடி நமது உடல் வெப்பத்தை சோதித்துக் கொள்ளலாம். சிலருக்கு காய்ச்சல் வெளியே தெரியாமல் உள் காய்ச்சலாக இருக்கும். அப்போது இதன் மூலம் உடல் வெப்பத்தின் அளவை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வீடுகளில் தனிமையில் இருப்பவர்கள், முதியோர்களும் மெடிக்கல் அலர்ட் சிஸ்டம் எனப்படும் மருத்துவ எச்சரிக்கை கருவியை வைத்திருக்க வேண்டும். தனியாக இருக்கும்போது ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த கருவி மூலம் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு தகவல் கொடுக்க உதவுகிறது. தற்போது ஒவ்வொரு வீட்டிலும் முக்கியமாக இருக்க வேண்டியது சானிடைசர்கள் தான். வெளியில் எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணிந்து செல்வதோடு வீடு திரும்பியதும் கைகளை சுத்தம் செய்ய சானிடைசரை பயன்படுத்த வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை எதிர்த்து போராடுவதற்கு மன உறுதியோடு சில கருவிகளையும் நாம் வீடுகளில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடல்வலி போன்ற சிரமங்களோடு இரத்தத்தில் ஆக்சிஜன் குறைபாடும் ஏற்பட்டு மரணத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளும், கொரோனா அறிகுறிகளுடன் பரிசோதனை முடிவுக்காக காத்திருப்போரும் அடிக்கடி ஆக்சிஜன் அளவை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஆகவே தற்போது ஒவ்வொரு வீட்டிலும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்க வேண்டியது அவசியம். இதில் சோதிக்கும் போது ஆக்சிஜன் அளவு 94க்கு கீழ் சென்றுவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். நம் வீட்டில் இருக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான கருவி ஆக்சிஜன் செறிவூட்டி. இது காற்றிலிருந்து ஆக்சிஜனை சேகரிக்கும் ஒரு இயந்திரமாகும். ஆக்சிஜன் குறைபாட்டால் மூச்சு திணறல் ஏற்படும் போது இதிலிருந்து கிடைக்கும் ஆக்சிஜனை சுவாசித்துக் கொள்ளலாம். இந்த ஆக்சிஜன் 90 முதல் 95% வரை சுத்தமானது என நிபுணர்கள் கூறுகின்றனர். டிஜிட்டல் தெர்மாமீட்டரும் நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியம். இதன் மூலம் அடிக்கடி நமது உடல் வெப்பத்தை சோதித்துக் கொள்ளலாம். சிலருக்கு காய்ச்சல் வெளியே தெரியாமல் உள் காய்ச்சலாக இருக்கும். அப்போது இதன் மூலம் உடல் வெப்பத்தின் அளவை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வீடுகளில் தனிமையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கிராமப்புறங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொரோனா இரண்டாம் அலை பாதிப்பு மக்கள் மத்தியில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு மாநிலங்கள் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. தமிழகம், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்குவங்க மாநிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் மே 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
ஞாயிறு காலை 6 மணி முதல் மே 30ஆம் தேதி வரை மாலை 6 மணி வரை புதிய கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என மேற்கு வங்க மாநில அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி பள்ளிகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அவசர தேவை நீங்கலாக மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனை கடைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டத்தில் மேலும் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மே 17ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காட்சியளிக்கின்றன. வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் விதமாக போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனர். கொரோனா 2ஆம் அலை பாதிப்பு அதிவேகம் எடுத்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் பல மாநிலங்களில் வெண்டிலேட்டர்கள் பயன்படுத்தப்படாமல் இருப்பதாகவும் அவை முறையாக பயன்படுத்துவது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் கொரோனா பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். ஹரியானா மாநிலம் கெர்லாவில் முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தியவர்கள் 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் போதுமான அளவுக்கு தடுப்பூசிகள் கிடைக்கும் என எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரந்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். கோவிஷீல்டு, கோவாக்சின், ஸ்புட்னிக் வி ஆகிய தடுப்பு மருந்துகளை கூடுதலாக தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குலேரியா கூறினார். நாடு முழுவதும் கொரோனா 2ஆம் அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்தியாவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ள 8 தடுப்பூசிகள் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலையை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கும் சூழலில் நாட்டில் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதையடுத்து நாட்டு மக்களுக்கு இன்னும் 5 மாதங்களில் 216 கோடி தடுப்பூசி தயாராக இருக்கும் என நிதி ஆயோக்கின் சுகாதாரப் பிரிவு உறுப்பினர் வி.கே. பால் தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கும் கோவாக்சின், கோவிஷீல்டுக்கு அடுத்தபடியாக பயாலஜிக்கல் இ, ஜைடஸ் கெடிலா டிஎன்ஏ, நோவோவேக்ஸ் மூக்குவழி செலுத்தும் இன்ட்ராநாசல் மருந்து, ஜெனோவா mRNA, ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி ஆகியவையும் பயன்பாட்டிற்கு வரவுள்ளன. கோவாக்சின் தடுப்பூசியை பாரத் பயோடெக் நிறுவனம் உருவாக்கி தயாரித்து வழங்கி வருகிறது. இதன் செயல்திறன் 81% என்றும் இந்தியா, இங்கிலாந்து, பிரேசில் வகை கொரோனாவுக்கும் எதிராக செயல்படுகிறது. கோவிஷீல்டு தடுப்பூசியை பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராஜெனகா மருந்து நிறுவனமும் உருவாக்கின. இந்தியாவில் இந்த தடுப்பூசியை புனேவில் உள்ள இந்திய சீரம் நிறுவனம் தயாரித்து வழங்குகிறது. ஆய்வுகளின்படி இந்த தடுப்பூசி சுமார் 90% செயல்திறனை கொண்டுள்ளது. ரஷ்யாவின் கமலேயா நிறுவனம் தயாரித்துள்ள ஸ்புட்னிக் வி இந்தியாவில் அவசர பயன்பாட்டு ஒப்புதல் பெற்றுள்ள 3வது தடுப்பூசியாகும். தற்போது இறக்குமதி செய்யப்பட்டாலும் விரைவில் ஐதராபாத் டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் தயாரித்து வழங்க இருப்பதால் இதன் விலை டோஸ் ஒன்றுக்கு $995 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நோவாவேக்ஸ் தடுப்பூசியை அமெரிக்காவின் நோவாவேக்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இந்தியாவில் சீரம் நிறுவனம் தயாரிக்க உள்ளதால் இங்கு இதன் பெயர் கோவோவேக்ஸ் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது 96.4% செயல்திறன் கொண்டதாக கணிக்கப்பட்டுள்ளது. மூக்கு வழியே செலுத்தும் மருந்தை ஐதராபாத்தின் பாரத் பயோடெக் நிறுவனம் உருவாக்கி தயாரித்து வழங்குகிறது. இந்த மருந்து தற்போது முதல் கட்ட பரிசோதனையில் உள்ளது. ஐதராபாத் பயாலஜிக்கல் இ நிறுவனம் தயாரித்து வழங்க உள்ள தடுப்பூசி வரும் ஆகஸ்ட் மாதம் பயன்பாட்டிற்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜைடஸ் கேடிலா டிஎன்ஏ தடுப்பூசியை அகமதாபாத்தின் ஜைடஸ் கேடிலா நிறுவனம் உருவாக்கி தயாரித்துள்ள நிலையில் இதன் 3வது கட்ட பரிசோதனை நடந்து வருகிறது. ஜெனோவா mRNA தடுப்பூசியை புனேவில் உள்ள ஜெனோவா மருந்து நிறுவனம் உருவாக்கி தயாரித்துள்ளது. இந்த தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி இனிதான் பரிசோதிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஊரடங்கு விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என தென்மண்டல டிஐஜி மயில்வாகனன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பரமக்குடி நகரின் முக்கிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட டிஐஜி அத்தியாவசிய தேவையின்றி வெளியே சுற்றியவர்களையும் எச்சரித்தார். பரமக்குடி நகரின் நுழைவு பகுதியான மணிநகர், ஓட்டப்பாலம், 5 முனை ரோடு, பேருந்து நிலையம், கிருஷ்ணா தியேட்டர் மற்றும் நகர் பகுதிகளில் ஆங்காங்கே தடுப்பு வேலிகள் அமைத்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர்.
மத்திய பிரதேச மாநிலத்தில் போலி ரெம்டெசிவிர் மருந்தை பயன்படுத்திய 90% நோயாளிகள் குணமடைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் போலியாக ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்த கும்பலை போலீசார் கடந்த 1ஆம் தேதி கைது செய்தனர். காலி குப்பிகளில் குளுக்கோஸ் மற்றும் உப்பு கரைசலை நிரப்பி விற்பனை செய்து வந்ததும் மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தோர் மற்றும் ஜபல்பூர் நகரங்களில் 1200 மருந்துகளை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக 3 பேரை ஜபல்பூர் போலீசார் கைது செய்தனர். இந்தோரில் போலி மருந்துகளை பயன்படுத்தியவர்களில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் எரிக்கப்பட்டு விட்டதால் போலி மருந்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அறிய முடியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் போலி மருந்துகளை பயன்படுத்திய பலரை கண்டறிய முடியவில்லை என்றும் போலீசார் கூறியுள்ளனர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.